நட்சத்திர சாகசம். ஒரு இரவில் அப்புவும் திட்டுவும் வானத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். வானத்தில் ஒரு சின்ன நட்சத்திரம் கீழே விழுவதை பார்த்தார்கள். அப்பு துள்ளி குதித்து, ஐயோ, நட்சத்திரத்துக்கு உதவி தேவை என்றது. திட்டு தன் தும்பிக்கையை நீட்டி, நாம் அதை தேடி போகலாம் என்றது. அவர்கள் காட்டுக்குள் தேடினார்கள். அங்கே ஒரு பெரிய மரத்தின் அடியில் அந்த மின்னும் நட்சத்திரம் விழுந்து கிடந்தது. அது சோகமாக இருந்தது. திட்டு அன்பாக நட்சத்திரத்தை பார்த்து, ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டது. நட்சத்திரம் மெதுவாக, நான் என் விண்மீன் கூட்டத்தை தவற விட்டுவிட்டேன், என்னால் தனியாக மேலே போக முடியவில்லை என்று மினுங்கிக் கொண்டே சொன்னது. உடனே அப்புவுக்கு ஒரு யோசனை வந்தது. அப்பு அருகில் இருந்த நீளமான கொடியை பறித்தது. திட்டு தன் பலமான தும்பிக்கையை வானத்தை நோக்கி உயர்த்தியது. அப்பு அந்த கொடியை நட்சத்திரத்துடன் கட்டியது. பிறகு திட்டு தன் பலத்தை பயன்படுத்தி நட்சத்திரத்தை மெதுவாக, மிக மெதுவாக வானத்தை நோக்கி தூக்கி எறிந்தது. விண்ணை நோக்கி போன நட்சத்திரம் அதன் விண்மீன் கூட்டத்துடன் சேர்ந்து கொண்டது. வானம் முழுவதும் மீண்டும் பிரகாசமாக மின்னியது. நட்சத்திரங்களெல்லாம் அப்புவுக்கும் திட்டுவுக்கும் மினுமினுக்கும் நன்றி சொன்னது போல் தெரிந்தது. அப்புவும் திட்டுவும் ஒருவருக்கொருவர் சிரித்துக் கொண்டார்கள். நாம் ஒரு நட்சத்திரத்தை காப்பாற்றினோம் என்று மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தார்கள். அன்று இரவு அவர்கள் வானத்தில் பிரகாசமாக மின்னும் அந்த நட்சத்திரத்தை பார்த்து சந்தோஷமாக தூங்கச் சென்றார்கள்.